இங்கே பேசணுமா? நமது பாலகிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த அருமை சகோதர சகோதரிகளை, நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களது எம்பியாக தங்ககோணம்பட்டியா அடுத்தது பாலகிருஷ்ணாபுரம் ரெண்டுமே தங்ககோணம்பட்டி பாலகிருஷ்ணாபுரம் 10 வருஷத்துக்கு மேல ஆகுதுல, இல்லாட்டி ஞாபகத்தில் இருக்கு, இன்னும் மறக்க மாட்டேன். வணக்கம். ஞாபகம் இருக்கா? உங்களுக்காக பணியாற்ற மீண்டும் உங்களை தேடி வந்திருக்கிற இந்த முறை குக்கர் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள். அம்மா இருந்தப்ப முதலமைச்சராக இருந்த அம்மாட்ட சொல்லி நமது தொகுதிக்கு தேவையானவற்றை எல்லாம் பெற்று தந்தோம். இப்பொழுது அம்மா அவர்கள் இல்லை என்றாலும் 3வது முறையாக பிரதமராக வர இருக்கின்ற மோடி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். மோடி அவர்களுடன் கூட்டணி வைத்து வந்திருக்கிறேன். இந்தியாவின் பிரதமராக வர இருக்கின்ற மோடி அவர்களின் கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக இங்கே 12 கட்சி கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்திருக்கிறது. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்வதன் மூலம் நமது பகுதியின் சேவைகளை, திட்டங்களை நான் உங்களுக்கு பெற்றுத்தர என்னை வெற்றி பெற செய்யுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இங்க ஒரு பெரியவர் இருப்பாரு, காங்கிரஸ்காரர் வீடு எங்க இருக்குமா, ரைட் சைடு இருக்குமா, இறந்துட்டாரா? எனக்கு நல்ல நண்பர் அவர், பெரியவர். சரி சரி, வர கீழே வர. சொல்லிட்டு வண்டி ஏற உடமா போயிட்டு
இந்த வெற்றி வேட்பாளருக்கு மகத்தான வரவேற்பினை நல்கிய சொல்லி நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களது பொன்னான வாக்குகளை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் வெற்றிகரமான திட்டத்திட்டங்களை முத்திரையிட்டு உங்கள் வீட்டிற்குரிய மக்கள் செல்வர் தீர்வு குணமானவர்களுக்கு மகத்தான வெற்றியை தெரிவிக்க வேண்டும் என கேட்டு இருதரம் கூட்டி குறிப்பிட்ட கரங்களுடன் எப்படி உங்களை எல்லாம் மறப்பனா? நீங்க என்ன மறந்துட்டீங்களா? அதாவது உங்களோட உள்ள உறவுங்கிறது அரசியல்லாம் தாண்டின உறவுன்னு உங்களுக்கு தெரியும். அதனாலதான் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு நீங்க எல்லாம் என் மேல அன்பா இருக்கீங்க. இங்க மீண்டும் உங்களை வேட்பாளராக நிற்கக்கூடிய வாய்ப்பு காலம் இப்பொழுது கடவுள் இன்றைக்கு கொடுத்திருக்கிறது. நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மீண்டும் பணியாற்றிட குக்கர் சின்னத்தோடு வந்திருக்கிறேன். அதுவும் பிரதமர் மோடி அவர்கள் கூட்டணியில வந்திருக்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 12 கட்சி கூட்டணியில உங்களை தேடி வந்திருக்கிறேன். முன்ன அம்மா இருந்தாங்க, அப்ப நம்ம தொகுதிக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் பெற்று தந்தோம். இப்பொழுது பிரதமர் மோடியோடு கூட்டணி வைத்திருக்கிறோம். நமது தொகுதிக்கு தேவையான திட்டங்களை மத்திய அரசாங்கத்திடமிருந்து உரிமையோடு பெற்றுத்தர கூட்டணியின் வேட்பாளராகிய என்னை வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை குக்கர் சின்னத்தில மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். தொடர்ந்து நான் நமது பகுதிக்கு பணியாற்றிட வாய்ப்பை தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். குக்கர் சின்னம், குக்கர் சின்னம், குக்கர் சின்னம். இங்க உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் செயலாளர் மணிகண்டன், கோபிநாத், கோமநாத், ராஜகுரு, நமது சகோதரர் ஓபிஎஸ் கட்சியின் நிர்வாகிகள் செயலாளர் பால்ராஜ், ஜோதி குருசாமி, வசந்தன், சொல்லி ஆண்டவர், முருகேசன் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள், கிளை செயலாளர் ரங்கசாமி, வைகுண்டசாமி, பாண்டி மற்றும் தோழமை கட்சிகளைச் சேர்ந்த அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து குக்கர் சின்னத்தை மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் தேவைகளை, உங்கள் கோரிக்கைகளை உறுதியாக நிறைவேற்றி தருவேன். குக்கர் சின்னத்திலே வாக்கு கேட்டு வருகின்ற மக்கள் செல்வருக்கு உங்கள் கோரிக்கையின் அக்கறையை நிறைவேற்றிட உங்களுக்கான உழைப்பிற்கு நல்ல உணவு கிடைத்த